கர்த்தர் மீட்பு ரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 23வது நாள் கிருபையின் கூட்ட செய்தி. கிருபையின் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஏன் நடத்துகிறார் என்றால், நாம் 2025ஆம் ஆண்டுக்கு ஒரு மகா பெரிய இரக்கத்தை பெற்று தேவ சமூகத்தை நாம் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 16வது வசனத்திலிருந்து, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இது இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஆனா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. 1 தெசலோனிக்கருக்கு 5ஆம் அதிகாரத்துல எழுதும்போது 16வது வசனத்துல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தரோடு இருக்கிறவர்கள் நிச்சயமாய் சந்தோஷமாயிருப்பார்கள். பாவத்தோடு வாழ்கிறவர்கள் சந்தோஷமா இருக்கவே முடியாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமா உலக ஆசை பிடித்து ஓடுகிறவர்கள் ஜெபிக்க முடியாது. அளவு கடந்த ஆசைகளை கொண்டு ஓடுகிறவர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால், தேவனுக்கு பயந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தி ஜெபிப்பார்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்தலே தகு நமக்கு. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எதை செய்தாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தம் என்னன்னா, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவரு கண்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம காரியம் நிறைவேறினாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். சாப்பிட போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். படிக்க போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். படுக்க போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை, நமக்குள்ள இருக்கிற ஒரு தேவ பிரசன்னத்தின் ஆவி நம்மளை விட்டு போகாத அளவுக்கு ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அப்படி சொன்னா, இப்ப பூமியில சொல்ற தீர்க்க தரிசனம் இல்ல. இப்பெல்லாம் நிறைய பேர் வேதத்தை எடுத்து குறி சொல்லிக்கிட்டு உலக பிரகாரமான ஆவிகளோட கலந்து ஓடுறாங்க. அந்த தீர்க்க தரிசனம் இல்ல. வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களும் தீர்க்க தரிசி காரியங்களும் நிறைவேறி வருகிறது. ஆகையினாலே வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி வருகிறது. ஆகையினாலே தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசன அடிப்படை இல்லாமவே செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்துல கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் நலமானது இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் அதை விட்டுட்டாங்க. நலமானது கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அந்த சத்தியத்தை விட்டுட்டாங்க. எங்கெல்லாம் நல்ல அட்வைஸ், நல்ல புத்திமதி, நல்ல எச்சரிக்கை இருக்குதோ அதெல்லாம் விட்டுறாங்க. அவனுக்கு கட்டுக்கதை தான் வேணும், ஒரு சிரிப்பு தான் வேணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதாங்கத்திலே இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நலமானது தேவ சமாதானம், நலமானது அவருடைய நாமம், நலமானது அவருடைய சத்தியம், ஒருவரேங்கிற சத்தியம். ஆகையினால நலமானது அவருடைய ஞானத்தையும் அறிவையும் பற்றி கொள்ள வேண்டும். கீழே சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆகையினால சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமா, சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க அவரால முடியும். நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் போதும், இயேசு கிறிஸ்து நாமம் போதும், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் போதும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். சரீரத்தை மட்டும் இல்ல, ஆவி, ஆத்ம, சரீரம், இந்த 3 பாகத்தையும் பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம் இல்லாமல் இருக்கணுமா, அதுக்காக தான் இவ்வளவு காலம் நம்மளை ரட்சித்து நடத்தி வருகிறார். திடீரென்று அவர் வருகை இருக்குமானால் அந்த நேரத்தில் நம்ம குற்றம் இல்லாதவர்களா காணப்பட வேண்டும். அது நம்ம குற்றம் இல்லாம தான், குற்றத்தோடு தான் இருப்போம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, வார்த்தையை கொண்டும் நம்மை பரிசுத்தம் செய்து வருகிறார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஆமா, பரிசுத்தமாக்கி அவருடைய வருகையில குற்றம் இல்லாத
ஆத்துமாக்களாக நம்மை நிறுத்துவார். அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப விசுவாசிங்க என்ன செய்யணும்? ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ற அனுபவம் இருக்கணும். ஊழியக்காரங்களே விசுவாசிகளுக்கு வேண்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஒருவர் வேண்டி சகாயம் பெறணும். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். அது பரிசுத்த முத்தம் என்பது ஒரு அன்பு. அந்த அன்பால வாழ்த்தணும். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பார்த்தீங்களா, கடைசியில கிருபையோடு முடிக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஆலோசனை கொடுத்துட்டு லாஸ்ட்ல கர்த்தராகிய இயேசுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அந்த கிருபை பூமியில வெளிப்பட்டது. அந்த கிருபைக்கு பேர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி அருமையா வார்த்தை முடிக்கிறார். ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வார். நம்முடைய ஆவியை சாக்கத்தையா வைத்துக் கொள்வோம். அதே நேரத்தில் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிப்போம். தேவனுடைய எல்லா காரியத்திலேயும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால்தான் இந்த ஆண்டை காண செய்தார். இந்த ஆண்டை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். செபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, கொடுத்த செய்தியின்படி கர்த்தாவே, இந்த உலகம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை செபிக்க விடவில்லை ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம், எங்க மாமிசம், எங்க வாழ்க்கை ஜீவியத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் முன்வைத்து பார்க்கும்போது எங்களை ஜெபிக்க விடாத ஒரு உலகமா இருக்கிறதப்பா. நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி இந்த உலகம் எங்களை வேதனைப்படுத்துகிறது. ஆனாலும் கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை தேறினவர்களா எங்களை நிறுத்தி உம்முடைய மனமகிழ்ச்சியினால் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியோடு வைத்து கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கி வருகையில காணப்பட உதவி செய்யும். அதுவும் குற்றமற்றவர்களாய் நாங்களும் சபையாரும் இந்த பூமியில உண்மை நம்பி இருக்கிற உடைய நாம தரிக்கப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் விசுவாசிகளையும் குற்றமற்றவர்களாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.